சூர்யா அவர்களுடைய கரியரில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அமைஞ்சிருக்கு கருப்பு திரைப்படம். கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக ஒரு பெரிய வெற்றியை தேடிட்டு இருந்தாரு. எவ்வளோ சார் கலெக்ஷன் ரிப்போர்ட்? இன்னைக்கு முதல் வாரத்திலேயே அந்த படம் 87 கோடி ரூபாய் கிராஸ் வசூல் பண்ணியிருக்குன்னு அவங்களே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இது யாருமே கேள்வியே கேட்க முடியாது, வாயை முடிக்கணும். ஏன்னா அந்தளவு அந்த படம் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. யங்ஸ்டர்ஸ்லாம் இப்போ உட்காந்து டிவியில் உட்காந்துட்டு இதை லைவ் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு வரும்போது அந்த காலகட்டத்தில் ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு பீரியட், அரசியலை பற்றி ஒரு எக்ஸைட்மெண்டான பீரியடில் ஒரு திரைப்படம் வெளிவந்து 300 கோடியை தாண்டதுனால மிகப்பெரிய சாதனையாக நான் பார்க்குறேன். இதுக்கு காம்படிஷன் இல்லாமல் இந்த மாதிரி பிரச்சனைகள், அதாவது நிறைய டைவர்ஷன் இல்லாமல் இருந்ததுன்னா இந்த படம் நிறைய பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ இந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா ஜோதிகா அவர்களே ஃபேமிலி ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா? அவங்க ரொம்ப ஹாப்பி. அதோட முக்கியமாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த விஜய் அவர்கள் சிஎம் ஆகிட்டாரு, கண்டிப்பாக இனிமேல் நடிக்க போகிறதில்ல. ஆனால் அந்த இடத்துக்கு போட்டி போடுறதா நிறைய நடிகர்கள் கண்டிப்பாக யோசிப்பாங்க இல்லையா, இந்த இடம் நமக்கான இடமா இருக்கலாம். இப்போ சூர்யா சாருக்கும் அந்த ஆசை வந்துருக்கு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒன் சூர்யா அப்படிலாம் போகிறாங்க. அது இந்த ஒன் அப்படின்னா மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக தயாரிப்பாளர் பாஃப்டா தனஞ்சயன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். சூர்யா அவர்களுடைய கரியரில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அமைஞ்சிருக்கு கருப்பு திரைப்படம். கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக ஒரு பெரிய வெற்றியை தேடிட்டு இருந்தாரு. எவ்வளோ சார் கலெக்ஷன் ரிப்போர்ட்? இதுவரையும் அவங்க டிக்ளேர் பண்ணது 207 கோடி ரூபாய். 207 கோடி ரூபாய். அவங்க தமிழ்நாட்டில் மட்டுமே 100 கோடி பண்ணியிருக்கேன். சூர்யா சார் கரியரில் பார்த்தீங்கன்னா நிறைய வெற்றி படங்கள் இருந்திருக்கு. நீங்கள் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலில் நிறைய பேருக்கு ஒரு கமெண்ட் இருக்கலாம், இது பண்ணல அது பண்ணல. ஆனால் வணிக ரீதியில் அவருடைய படங்கள் பல படங்கள் வெற்றி தான். இப்போ நீங்களே உங்களுக்கு தெரியும், ரெட்ரோ படத்தோட வெற்றிலேருந்து அவர் 10 கோடி ரூபாய் கொடுத்தாரு அகரம் ஃபவுண்டேஷனுக்கு. ஸோ அப்போ வணிக ரீதியில் நிறைய வெற்றி படங்கள் தான். சூர்ரை பொட்டு பெரிய வெற்றி, ஜெய்பீம் பெரிய வெற்றி, இந்த படம் பெரிய வெற்றி, ரெட்ரோ பெரிய வெற்றி. ஸோ வணிக ரீதியில் இந்த 10 வருஷங்களில் நிறைய படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸாக ஒரு கணக்கு ஒன்று வச்சுருப்பாங்க, எங்களுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் வரல பெரிய லெவலில் வரலன்னு சொல்லும்போது அதையும் பிரேக் பண்ணி இன்னைக்கு முதல் வாரத்திலேயே அந்த படம் 87 கோடி ரூபாய் கிராஸ் வசூல் பண்ணியிருக்குன்னு அவங்களே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இது யாருமே கேள்வியே கேட்க முடியாது, வாயை முடிக்கணும். ஏன்னா அந்தளவு அந்த படம் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரையும் அவங்களே போட சொல்லியிருந்தாங்களாம். நான் எஸ்ஆர் பிரபு சார்ட்ட கேட்டேன், என்ன சார் ஆளாளுக்கு ஒன்று போடுறாங்களே அப்படின்னு. இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் அவங்கவுங்க சந்தோஷமாக அவங்க போடணும்னு ஆசைப்பட்றாங்க, நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். நாங்கள் ப்ரொடக்ஷன்லேருந்து ஓவராலாக போடுறோம். பட் தமிழ்நாடு தியேட்டர்கள் பார்த்தீங்கன்னா சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க 100 கோடி ரூபாய் அப்படின்னு பெருமையாக அவங்க நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி கர்நாடகா டிஸ்ட்ரிபியூட்டர் 20 கோடி ரூபாய் சூர்யா சார் கரியரில் ஹையஸ்ட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காரு. அப்படின்னு கேரளா இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. தெலுங்கில் அந்த படம் ஒரு 20-25 கோடி பண்ணுதுன்னு அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ இது பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக என்னென்னா, சூர்யா சார் அவங்களுக்கு இதெல்லாம் விட்டுட்டு தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி தேவைப்பட்டது. இந்த கடந்த 5 மாதங்களாக பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படமும் ஒரு 200 கோடின்னுலாம் எதுவுமே பண்ணல. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமே பொங்கல் அப்போ பார்த்தீங்கன்னா அது பிறகு ஏப்ரலில் ஒரு பெரிய வெற்றியெல்லாம் வரும், 200 கோடி 300 கோடின்றது நடக்கும். எதுவுமே பண்ணாத இந்த வருஷத்தில் பிகினிங்லேருந்து நம்ம ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்கோம். ஒரு திரைப்படம் ஒரு 200-300 கோடி பண்ணாதா அப்படின்னு வரும்போது இந்த படம் ஒரு வாரத்திலே பண்ணியிருக்கு. இந்த வாரம் காம்படிஷனே இல்லை. இப்போ நம்ம ஒரு சனிக்கிழமை பேசிகிட்டு இருக்கோம். இந்த வாரம் புது படம் எதுவுமே பெருசாக இல்லை. அப்போது அடுத்த வாரமும் இந்த படம் மிக பெருசாக பண்ணோம், அதாவது இந்த வீக்கெண்டு எல்லாம். ஸோ என்னுடைய கணிப்பு என்னென்னா, இந்த படம் மினிமமாக 300 கோடி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த லைஃப் டைம் ரனில் வேர்ல்டு வைடு வேர்ஸ்ட் கேஸில் 275 கோடியாவது பண்ணோம். ஏன்னா இந்த வீக்கெண்டு தாண்டி இந்த படம் நல்லா பண்ணோம். 500 கோடி அப்படிங்கிற அளவுக்குலாம் போவோம். 500 கோடி போகுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அடுத்த வாரமும் நல்ல பரிமளா அண்ட் கோன்னு ஒரு படம், அப்புறம் பிளாஸ்ட்னு ஒரு படம் வருது, அப்புறம் ஜூன் 4th நம்மளுக்கு பெரிய படமான பெட்டி வருது. ஏன்னா தெலுங்குலையும் தமிழ்லையும் அந்த படத்தை பெருசாக வெளியிடுறாங்க. அப்போது உங்களுக்கு ஒரு கேப் இல்லை. ஒரு பெரிய படங்கள் 28-4 அப்படின்னு பெரிய பெரிய படங்கள்லாம் வரும்போது, எதிர்பார்ப்பில் இருக்கிற படங்கள் வரும்போது ஆப்வியஸ்லி ஏற்கனவே ரிலீஸ் ஆன படத்துக்கு ஒரு சஸ்டைனபிள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு மினிமமாக கிடைக்கும், பட் ஆனால் பெரிய லெவலில் கிடைக்குமா நம்மளால சொல்ல முடியாது. அதனால் 300 கோடி பண்ணாலே இது ஒரு மிகப்பெரிய சாதனையாக நான் பார்க்குறேன். இந்த திரைப்படம் இவ்வளோ பிரச்சனைகள் நடுவில் அந்த படம் அதாவது எலெக்ஷனு, எல்லாரும் உட்காந்துட்டு வீட்டில் உட்காந்துட்டு விஜய் சாரனுடைய ரூலிங்கை பார்த்துட்டு இருக்காங்க. அங்கங்கே நடக்கிற இது ரீல்ஸாக வந்துகிட்டே இருக்குது. அசம்பிளி செஷன்லேருந்து அவர் அது இதில் செக்ரட்டரியேட்டில் என்னென்ன விசிட் பண்ணுறாரோ எல்லாம் வீடியோவாக எல்லாரும் எனக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க, யங்ஸ்டர்ஸ்லாம் இப்போ உட்காந்து டிவியில் உட்காந்துட்டு இதை பார்த்துட்டு இருக்காங்க, லைவ் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு வரும்போது அந்த காலகட்டத்தில் ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு பீரியட், அரசியலை பற்றி ஒரு எக்ஸைட்மெண்டான பீரியடில் ஒரு திரைப்படம் வெளிவந்து 300 கோடியை தாண்டதுனால மிகப்பெரிய சாதனையாக நான் பார்க்குறேன். இதுக்கு காம்படிஷன் இல்லாமல் இந்த மாதிரி பிரச்சனைகள், அதாவது நிறைய டைவர்ஷன் இல்லாமல் இருந்ததுன்னா இந்த படம் நிறைய பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு 300 கோடி கண்டிப்பாக இது கிராஸ் ஆகும். இந்த அளவு கனெக்ட் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க, என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? எனி டிவைன்லி ஃபீலிங் வில் ஆல்வேஸ் ஒர்க். நீங்கள் அரண்மனை 4 படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்து முடிக்கும் போது நம்மளுக்கு ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்லாம் வராது. ஆனால் செகண்ட் ஹாஃப் முடியும் போது அந்த ருத்ர தாண்டவமாக
அந்த அம்மா வந்து மகாதேவி வந்து அவங்க வந்து சூலத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த வில்லனுங்கள்லாம் இது பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்களா, அனிமேஷனில் வரும். அதுக்கு வந்து அவ்வளோ பெரிய கூஸ் பம்ப். அது பிறகு அங்கே வந்து ஒரு டான்ஸ் நடக்கும், குஷ்பா சிம்ரன் மேம்லாம். அதுக்கே ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணாங்க. நம்ம ஆடியன்ஸ் வந்து ஒரு காட்லினஸ்க்கும் அந்த மாதிரி ஒரு டிவைனுக்கும் வந்து பயங்கரமாக எக்ஸைட் ஆவாங்க. கருப்பு திரைப்படத்திலே தேட்டர் நிறைய பேர் இது பண்ணுறாங்க. ஸோ கருப்பு அப்படின்றது இதுவரையும் நம்ம வந்து கருப்பு சாமி காமிக்கல. இதுவரையும் கருப்பு சாமிக்கு ஒரு கடவுளாக நம்ம காமிக்கவே இல்லை. அது வந்து ஒரு ஸ்டாச்சுவாக அப்படிலாம் காமிச்சிருப்பாங்களே தவிர அந்த கேரக்டர் ஒன்று நடக்கும், அந்த கேரக்டர் வந்து நீதியை வந்து நிலைநாட்ட பார்க்கும் அப்படிலாம் நம்ம பார்க்கல. அப்போது அந்த ஒரு விஷயம் வந்து மக்களுக்கு ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம எதிர்பார்க்குறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காவல் தெய்வமாக வந்து கருப்பு சாமி தான் பார்க்குறோம். எல்லா ஊர்லேயும் பார்த்திங்கன்னா கருப்பு சாமி இல்லைன்னா அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு சாமி வந்து ஒரு காவல் தெய்வமாக வச்சுருப்பாங்க. ஒரு காவல் தெய்வம் நம்மளை காப்பாற்றும் அப்படின்றத மீண்டும் ஒரு முறை ஒரு திரைப்படம் மூலமாக சொல்லும்போது அது எல்லாருக்கும் எமோஷனலாக ஈஸியாக கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம். எப்பவுமே சினிமா என்பது பார்த்தீங்கன்னா நீங்கள் எமோஷனலாக கனெக்ட் ஆகிட்டீங்கன்னு வச்சிங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அந்த படம் வந்து வெற்றி அடைஞ்சிடும். அதில் லாஜிக்கெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. எமோஷன் கனெக்ட் இருக்கா இல்லையா, அந்த எமோஷன் கனெக்ட். ஏன் திருஷ்யம் படம் வந்து இப்போது 3வது பாட்டு வருது, இவ்வளோ பெருசாக ஒரு ஓப்பனிங் கிடைக்குதுன்னா அந்த எமோஷனல் கனெக்ட் தான். ஒரு ஃபேமிலி வந்து ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டான் அப்படின்றத வந்து கிளியர் கட்டாக. அதே மாதிரி சாமி விஷயத்தில் யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. நம்ம தெய்வ பக்தியும் நம்ம பிலீவ் பண்ணுற அந்த கடவுளை பற்றியும் நம்ம விட்டே கொடுக்க மாட்டோம். அதுக்கு வந்து ரேஷ்னலாக என்ன தான் நீ ஜஸ்டிஃபை பண்ணாலும் நான் வந்து அதை பற்றிலாம் கேள்வியே கேட்க மாட்டேன். கேள்வியே கேட்காம நான் வந்து விரும்புகிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா கடவுள் பக்தி. அப்படி இருக்கும்போது அதை பற்றியான ஒரு படம் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஒருத்தர் நம்பினான்னா, கடவுளை நம்பினான்னா கண்டிப்பாக வந்து கடவுளை ஏதோ ஒரு விஷயத்தில் பண்ணி அதை நிலைநாட்டுவார் நீதியை அப்படின்னு வரும்போது மக்களுக்கு அது வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகுது. ரிலேட்டபிளான ஒரு சப்ஜெக்ட். அதை தாண்டி இப்போ சூர்யா சார் இப்படி தான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. எல்லாமே சொல்லுவேன். நான் வந்து ஒரு இன்டர்வியூவில் நான் சொல்லியிருந்தேன், இது சினிமா என்பது மட்டும் இல்லை, அரசியல் என்பது எல்லாமே பார்த்தீங்கன்னா பீயிங் அட் த ரைட் டைம் அட் த ரைட் பிளேஸ். இப்போ பாருங்கள், ஒரு கேப் ஒன்று இருக்குது அரசியலில். ஒரு இது இப்போ வந்து எதுவுமே பெரிய படம் இல்லை, அந்த நேரத்தில் வந்து சம்மரில் ஒரு படம் வருது, அதுவும் நம்ம இமோஷனலாக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் வருது. பீயிங் அட் த ரைட் டைம் அட் த ரைட் பிளேஸ். கரா படத்திங்கன்னா ராங் டைமில் அந்த படம் வந்து மாட்டிக்கிச்சு. ஏன்னா எல்லாரும் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணும்போது அந்த படம் வந்து மாட்டிக்கிச்சு. ஆனால் இந்த படம் ரைட் டைம், ரிசல்ட் வந்துடுச்சு, ஜெயிச்சிட்டாரு, விஜய் சார் ஜெயிச்சிட்டாரு, 10ஆம் தேதி சிஎம் ஆயிட்டாரு, 14ஆம் தேதி இந்த படம் வருது. அப்போ மக்கள்லாம் ஒரு செலிபிரிட்டி மூட்ல இருக்கும்போது இந்த படம் வருது, கரெக்டாக மேட்ச் ஆகுது பாருங்க. அதுக்கு கரெக்டா என்ன ரிலீஸ் ஆயிருந்தா கூட இந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்குமா அப்படி சொல்ல முடியாது. ஆனா இந்த விஷயம் கரெக்டான டேட், அவருடைய டேட் ரொம்ப சரியான டேட். பிரபு சார் வந்து பிளான் பண்ணி 10ஆம் தேதி வரது வந்து அவங்க எதிர்பார்க்கல, இந்த மாதிரி சிஎம் ஆகிறது இவ்வளோ லேட்டாகவும் எதிர்பார்க்கல அவங்க. ஆனால் 10ஆம் தேதி ஆன பிறகு ஒரு டென்ஷன் இருந்தது அவங்களுக்கு. ஆனால் 14ஆம் தேதி அவங்க ட்ரை பண்ணதே ஓகே, அதுக்குள்ளே ரிசல்ட் வந்து ஒரு நியூ சிஎம் வந்துடுவாருன்னு அவங்க எதிர்பார்த்துட்டாங்க. ஆனால் டிலே ஆகும்போது பல விஷயங்கள் டிலே ஆகுது. ஆனால் 15ஆம் தேதி படம் வந்துடுச்சு. இப்போ வந்த பிறகு பார்த்தீங்கன்னா மக்கள் மனதில் ஒரு ரிலீஃபோடு இருக்காங்க. ஓகே, அரசியல் அன்சர்டனிட்டி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இந்த படம் வருது. கரெக்டாக மேட்ச் ஆகுது எல்லாமே. ஒரு செலிபிரிட்டி மூடில் ஆடியன்ஸ் இருக்கும்போது ஒரு செலிப்ரேஷனான ஒரு படம். அதுவும் நம்ம என்ன நினைக்கிறது, எல்லாருமே நினச்சி கொண்டாடுற ஒரு சாமியை பற்றியான ஒரு படம். அந்த சாமி உலகத்துக்கு வந்து என்ன நடக்கணும், இப்படி பல விஷயங்கள் பீயிங் அட் த ரைட் டைம் அட் த ரைட் பிளேஸ் இந்த திரைப்படம் வரும்போது பர்ஃபெக்டாக அமையுது. ஸோ எல்லாமே அமையிறது தான் சொல்லுவாங்க. சினிமா பொறுத்தவரையும் அமையணும். சினிமா வந்து சரியான விதத்தில் அமையல வச்சிங்களேன், நீங்கள் மாட்டிப்பீங்க. இந்த படம் நல்லா எல்லாமே அமைஞ்சு வந்திருக்கு. சூர்யா சாருக்கு ஒரு நல்ல ஒரு படமாக, அவருடைய கரியரில் ஹையஸ்ட் கலெக்ஷனாக வந்திருக்கு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்க்காகவே இந்த படம் பேசப்படுது. எந்த அளவு ஒரு கருப்பசாமியை கடைசி 10 நிமிஷம் வந்து அவர் பண்ணார் பார்த்தீங்களா, அந்த அதகலம் வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி அந்த பண்ணுற டான்ஸு, அவர் பண்ணுற எல்லாமே. ஸோ இதுக்கு தானே எதிர்பார்த்துருந்தோம் நம்ம சூர்யா சார்கிட்ட. இந்த மாதிரி ஒரு ஓவர்வெல்மிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்துருந்தோம், அதை அவர் கொடுத்து ஜெயிச்சிட்டார். குறிப்பாக அந்த கடைசி 10 நிமிஷம் சொன்னீங்க, சாயபயங்கர் முதல்ல கமிட்டான திரைப்படம் இந்த திரைப்படம் தான். அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து படத்தில் ரொம்பவே கனெக்ட் ஆகிடுது இல்லையா, ஆப்டா பயங்கரமாக எலிவேட் பண்ணியிருந்தார். அதாவது அந்த ஒரு வில்லேஜினுடைய அட்மாஸ்பியர் கொண்டு போயிட்டு, இவன் சிட்டியில் நடக்கிற ஒரு கதையாக இருந்தாலும் வில்லேஜ் அட்மாஸ்பியர் போயிட்டு அதை எலிவேட் பண்ணி அந்த ஒரு சாமி வரும்போது என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அந்த மியூசிக் கொடுத்து கம்ப்ளீட்டாக வந்து அவர் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டார். அந்த சீன் வரும்போது அப்படியே தியேட்டரில் வந்து எவ்வளோ பேர் ஒரு சாமி உணர்ச்சி வருதுன்னா அதை வந்து நீங்கள் இதெல்லாம் ஃபேக்காக கிரியேட் பண்ண முடியாது. அது வந்து உள்ளுக்குள்ளே வரது தான். இப்போ நான் வந்து ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு வச்சுங்களேன், என்னுடைய உணர்வுபூர்வமாக நான் ஒன்று பேசுவேன். அது உங்களால் வந்து எப்படா இவ்வளோ தொலைவு இவர் வந்து எமோஷன் ஆகிடுறாரு அப்படின்னு உங்களை கேள்வி கேட்டிங்கன்னா அது பதிலே கிடையாது. ஏன்னா நான் சாமின்னு வரும்போது நான் எமோஷன் ஆகிடுவேன். அதே மாதிரி தான் பல பேர் இந்த எமோஷனை தாண்டி அவங்க வந்து சாமி ஆடுறாங்க அப்படிலாம் பண்ணுவாங்க. ஆர்ஜி பாலாஜி நல்லா சொன்னார். ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, நீங்கள்லாம் வந்து ஆளுகளை வச்சு சாமி ஆட வைக்கிறீங்களா சார், அதுக்கான பட்ஜெட் எங்கிட்ட இல்லை, அது படத்துக்கான பட்ஜெட் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு கிண்டல் அடிக்கிறாரு. ஸோ அதுதான் உண்மை. இதெல்லாம் வந்து நீங்கள் போய் ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ண முடியாது. தனஞ்சய் நீங்கள் போயிட்டு அங்கே போய் தியேட்டரில் உட்காந்து அது வரும்போது நீங்கள் ஆடி எல்லாம் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து வீடியோ எடுப்பாங்க, அதெல்லாம் வந்து பண்ண முடியாது. எந்த அளவுனா சூர்யா சாரே சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு எமோஷனலாக ஒருத்தர் யாராவது பிஹேவ் பண்ணாங்கன்னா நீங்கள் அதை வீடியோ எடுத்து போடாதீங்க அப்படின்லாம் அவர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு.
இது வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடையாது, இது வந்து ஒரு ஆத்மார்த்தமாக உணர்வுபூர்வமாக ஒரு விஷயம். அது 10 நிமிஷத்தில் அது வந்து பல இடங்களில் கிரியேட் பண்ணி இன்னைக்கு எல்லாருமே செலிப்ரேட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தமிழ் சினிமாவில் சொல்கிறேன், பெரியபாளையத்தம்மன் வரும்போது எல்லாருமே சாமியாடம் பண்ணாங்க. பெரியபாளையத்தம்மன், மூக்குத்தி அம்மன், அந்த டைம்ல எல்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதுக்கு முன்னாடி அம்மன் படங்கள் தாலிகத்த காளியம்மன், அப்புறம் ராஜகாளியம்மன், அப்படி வரிசையாக ஒரு 8 படம் இருக்கு, அம்மன் படங்கள்லாம் இருக்கு. அம்மன் படம் வந்து மாபெரும் வெற்றி, சௌந்தர்யா நடிச்சிருந்தாங்க. அந்த படம் தமிழில் வந்த பிறகு பிரமாதமான வெற்றி அடைஞ்சது அந்த படம்லாம். இப்போது அந்த காலகட்டத்திலேயே நான் சொல்கிறது 80, 90s 2000 பார்த்தீங்கன்னா நம்ம அம்மன் படம் வந்தாலே அவ்வளோ செலிப்ரேட் பண்ணுவோம். அதனுடைய கண்டினியூஷன் தான் மூக்குத்தி அம்மன் வரும்போதும் அவ்வளோ பெரிய சக்ஸஸ் கிடைச்சிது அந்த படத்துக்கு. ஓடிடி தான் வந்தது, அதையும் அவ்வளோ பேர் வந்து என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. அது தேட்டரில் கூட வெளியாகலை. அப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அம்மன், சாமி, டிவைன்லி எனி படம் நீங்கள் கேரண்டியாக மக்களை கரெக்ட் பண்ணக்கூடிய எமோஷனல் காட்சிகள் இருந்ததுன்னா படம் வெற்றி. அது மீண்டும் ஒரு முறை ப்ரூவ் ஆயிருக்கு கருப்பில். ட்ரைலர் பார்க்கும்போது படத்தை ரிலீஸுக்கு முன்னாடி ஆர்ஜே பாலாஜி தான் வில்லனா, இது எப்படி செட் ஆகும் அப்படின்னு வந்து பலருக்குமே யோசனையாக இருந்தது. இல்லை காமெடியாக தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருப்பாரு. அவர் நடித்த ஹீரோ நடித்த படங்களில் கூட பார்த்தீங்கன்னா காமெடி ஓரியன்டான ஒரு ஹீரோவாக தான் நடிச்சிருப்பார் இல்லையா? ஸோ எப்படி ஒரு கன்னிங்கான வில்லனா இவர் எப்படி பண்ணியிருக்க போறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் எல்லார்ட்டையும் இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு வந்து கன்னிங்கான வில்லனை விட இன்டெலிஜென்ட்டான வில்லன். அவர் ஒரு இன்டெலிஜென்ட்டான மனிதர். அவர் மக்களை வந்து எப்படி யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறார். அதாவது மேனிப்புலேஷன் தானே வாழ்க்கை. அதாவது பல பேர் வந்து மேனிப்புலேட் பண்ண தெரியும். அவங்க வந்து ரொம்ப ஆஜான பாகுவா ஒரு 6 அடியில் பெரிய பாடியோடு இருக்கணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப மூளை யூஸ் பண்ணாலே போகிறோம். அவர் வந்து பயங்கரமாக வந்து மேனிப்புலேட் பண்ணுறாரு. ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு லாயர். அவர் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் கேஸ் வந்து கடவுளையே மேனிப்புலேட் பண்ணுறாரு. எல்லாரையும் கடவுளையே மேனிப்புலேட் பண்ணி கையை சத்தியம் வாங்குறாரு பாருங்க. இப்போ கடவுள்கிட்ட என்ன சொல்றாரு, நீ சாமி தெரிஞ்சிச்சு எனக்கு, நீ வந்து இதெல்லாம் பண்ணுவ, எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. கதையை ஓப்பன் பிளேன்னு சொல்லுவாங்க. அந்த ஓப்பன் பிளே தான் இந்த படத்தை ஒர்க் ஆச்சு. அவர் வந்து சாமின்றது பெரிய பவரோட நிற்கல, அவர் வந்து அங்கே நிற்கும் போதே பவர்லெஸ்ஸாக பண்ணிடுறாரு. அங்கே தான் அந்த பிளே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மாறுச்சு. நானே ஆச்சரியப்பட்டது, சாமி கிட்ட சத்தியம் வாங்குறாரு இவர் அப்படின்னு. அந்த சத்தியம் வாங்கும்போது என்ன சொல்கிறாரு, நீ உன்னுடைய கடவுளுடைய பவரை யூஸ் பண்ணக்கூடாது, அது இல்லாமல் சாதாரண மனுஷனாக வந்து என்னை ஜெயிச்சு பார்க்கலாம், ஏன்னா நான் இது என் கோட்டை, இந்த ஜுடிஷியல் சிஸ்டம் வந்து என் கோட்டை, இதில் நீ எப்படி ஜெயிச்சிட பார்க்குறேன்னு சொல்லும்போது, நீ கடவுளாக இருந்தேன்னா ஜெயிச்சிட முடியும், ஆனால் நீ வந்து சாதாரண மனிதனாக இருந்து என்னை வின் பண்ணி பாரு அப்படின் போது, அப்போது இதுக்கு தேவை புத்திசாலித்தனம். அந்த புத்திசாலித்தனம் அதுக்கு வந்து உடம்பெல்லாம் முக்கியம் கிடையாது, லுக்கு வந்து முக்கியம் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு சாதாரண ஆளாக கூட ஜெயிச்சிடலாம். அதுதான் அவர் வந்து கிளியராக காமிச்சிருக்காரு. ஒரு சாதாரண ஆள் ஆனால் பயங்கர புத்திசாலியான ஒரு வில்லன், அதாவது புத்திசாலியான ஒரு லாயர். அவன் எந்தளவு வந்து ஒரு விஷயத்தையே பண்ண முடியும்னு சொல்லும்போது, அப்போ கடவுள் அவருக்கு வந்து பெரிய சேலஞ்ச் ஆகுது. பல இடத்துல எமோஷன் ஆகிடுவார் சூர்யா சார். அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த குழந்தை அந்த பொண்ணு செத்து போச்சுன்னு சொல்லும்போது அவர் எமோஷன் ஆவார் பார்த்தீங்களா, ஏன்னா இது என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு, நான் கடவுளாக வந்து உட்காந்துருக்கேன், ஆனால் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, ஏன்னா இவன் என்ன மனுஷனாக தான் ஆப்ரேட் பண்ண சொல்கிறான். அப்போ தான் அவருக்கு வந்து தோணுது, நீ தான் பண்ணக்கூடாது, மற்றவங்களை வச்சு பண்ணலாம்ல அப்படின்னு வரும்போது தான் அடுத்த கட்டமாக அவர் வந்து பல விஷயங்கள் பண்ணுறாரு. ஸோ ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக ஒரு பிளே. அப்போது ஒரு இன்டெலிஜென்ட்டான வில்லனாக தான் போகிறோம். நீங்கள் வந்து பாடி எல்லாம் வச்சுட்டுலாம் இருக்கணும் அவசியம் இல்லை. அதுக்கு கரெக்டாக வந்து ஆர்ஜே பாலாஜி பொருந்திருக்காரு. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு சொல்லும்போது எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க, என்னது அவர் வில்லனா அப்படின்னு. ஆனால் படத்தில் பார்க்க முடியும்போது அது தப்பாகவே தெரியல, அவர் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்து இப்போ இவருக்கும் அவருக்கும் ஃபிசிக்கல் ஃபைட்டு இருந்தால் தான் பிரச்சனை, அது எதுவுமே இல்லை. இது புத்திசாலித்தனுக்கு 2 புத்திசாலி மத்தியில் ஃபைட் தானே, அதுக்கு ஓகே பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்காரு. கங்குவா டைமில் பார்த்தீங்கன்னா அதிகமாக அவர் முன்னணி நடிகர் ட்ரால் செய்யப்பட்டார்னா அது சூர்யா சார் தான். ஜோதி அவர்களே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பதிலை கொடுத்துருப்பாங்க ட்ராலுக்கு எல்லாத்துக்கும். இப்போ இந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெற்றதுக்கப்புறமா ஜோதி அவர்களே வந்து ஏதோ கண்ணீர் விட்டு பேசினதா நம்ம செய்திகளில் பார்க்க முடியுது. ஃபேமிலியே ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, இது எப்படி? இல்லை, அவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதோட முக்கியமாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த கடைசி 10 நிமிஷத்தில் சூர்யா சாரோடைய பெர்ஃபார்மன்ஸு அது அவங்கள வந்து ரொம்ப எமோஷ்னலாக ட்ரால் பண்ணியிருக்கு. அவங்கெல்லாம் எதிர்பார்த்த ஒரு வெற்றி, அதாவது இந்த உழைப்புக்கு வெற்றி கிடைக்கலையே. ஏன்னா எல்லாருமே வந்து பிஸ்னஸ் வைஸ் அவர் சக்ஸஸ் ஆகிட்டு இருக்காரு. பல படங்கள் பெரிய லெவலில் வெற்றி, பிஸ்னஸாக வந்து பெரிய சாதனைகள் பண்ணிட்டு இருக்காரு. அதுலேருந்து வர தொகையெல்லாம் வந்து அக்ரம் ஃபவுண்டேஷன் டொனேட் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் எல்லா தரப்பும் வந்து கொண்டாடணும் ஒரு வெற்றியை. தயாரிப்பாளர் மட்டும் கொண்டாடினா பத்தாது, இல்லைனா வந்து அது சம்மந்தப்பட்ட ஓடிடி நிறுவனம், சேட்டலைட்டு இவங்க மட்டுமே பண்ணால் பத்தாது. திரையரங்குன்ற ஒரு செக்மெண்ட்டும் வந்து கொண்டாடினா தான் ஒரு கம்ப்ளீட் நடிகராக ஒருத்தர் மாற முடியும். திரையரங்குலையும் நீங்கள் வந்து வெற்றி அடையணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் விஜய் சார் வந்து உச்சத்தில் வச்சுருக்காங்க, அது திரையரங்கில் ஒரு மிகப்பெரிய வெற்றிகளை தொடர்ந்து கொடுத்துட்டே வந்திருந்தார். தொடர்ந்து அவரோட வெற்றிகள்லாம் திரையரங்கு வெற்றி தான். ஒரு லாக்டவுனில் பிடிவாதமாக மாஸ்டர் படத்தை வந்து திரையரங்கில் தான் கொண்டு வரணும்னு பண்ணுறாங்க. அப்போ எல்லாருமே பயப்படுறாங்க, இந்தி சினிமா தெலுங்கு சினிமாலாம் பயப்படுது, ஆனால் பயமே இல்லாமல் நம்ம திரையரங்கு கொண்டு வருவோம் அப்படின்றது தான் விஜய் சாருடைய ஒரு கணிப்பு. அதாவது திரையரங்கில் நம்ம ஆடியன்ஸை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. இப்போது என்டையர் திரையரங்கு செக்மெண்ட் என்ன எதிர்பார்த்தாங்க, சூர்யா சார் அப்படி ஒரு திரையரங்கில் மாபெரும் வெற்றி கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது அவங்க எல்லாருக்கும் வந்து காமிக்கணும், வெற்றி அடைஞ்சு நம்ம காமிக்கணும்னு அவங்க ட்ரை பண்ணாங்க, ஜெயிச்சிட்டாங்க. இப்போ திரையரங்கு எல்லாமே ஹாப்பி தானே.
ஒரு 100 கோடி ரூபாய் வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே அந்த படம் கொண்டு வந்து கொடுத்துருக்கு. உலக அளவில் 200 கோடி தாண்டி இருக்கு. போகிற வேகத்தில் 300 கோடி பண்ணோம். நேற்று நிறைய பேர் போஸ்ட் போட்டிருந்தாங்க 150 மினிமம் வந்து தமிழ்நாட்டிலே பண்ணோம் அப்படின்னு. அப்போ திரையரங்கு பொறுத்தவரையும் ஒரு சந்தோஷமான நிகழ்வு தானே. அதை கொடுத்துட்டாருன்ற சந்தோஷம் தான் சூர்யா சாருக்கு. அப்பா ஏன்னா எவ்வளோ பேர் சொல்லிட்டே இருந்தாங்களே திரையரங்கில் நான் மிகப்பெரிய கலெக்ஷன் கொடுக்கலன்னு, இப்போ கொடுத்தாச்சு, அட்லீஸ்ட் இவங்க எல்லாம் எல்லாரும் ஹாப்பி ஆகிடுவாங்க. ப்ரூவ் பண்ணுறதெல்லாம் கிடையாது, அவங்கள ஹாப்பி பண்ணணும். அவருக்கு என்னென்னா எல்லா செக்மெண்ட்டும் ஹாப்பி ஆகணும். அவருடைய படங்களை லான்ச் பண்ண உடனே ஓடிடி வாங்குறாங்க. எதுக்கு வாங்குறாங்க? அந்த ஆடியன்ஸ் அவ்வளோ ரசிக்கிறாங்க. சூர்யா சார் படம் வந்தாலே உலக லெவலில் வந்து உடனே ட்ரெண்டாகுது. வேர்ல்டு வைடு வந்து அவர் படங்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இல்லைனா எப்படி வந்து இந்த ஓடிடிலாம் வாங்குறது இல்லை, ஓடிடி நிறுவனங்கள்லாம் விலையை குறைச்சிட்டாங்கன்னு சொல்லும்போது சூர்யா சார் படம்னாலே ஏன் ஓடிடி நிறுவனங்கள் உடனே வந்து கம்பீட் பண்ணி வாங்குறாங்க? அவர் படம் வந்தாலே வேர்ல்டு வைடு ஒரு ரீச் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சக்ஸஸை வந்து ஓடிடி மட்டும் இல்லாமல் அவருக்கு திரையரங்களும் பண்ணி ஆகணும். அது வந்து அவருக்கு ஒரு ஆசையாக இருந்தது. இந்த படம் கருப்புசாமி அது அவருக்கு டெலிவரி பண்ணியிருக்கு. இனிமேல் வர எல்லா படமும் அந்த மாதிரி டெலிவரி பண்ணும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா விஸ்வநாதன் சார் சொல்லவே வேணாம், அந்த டைரக்டர் பற்றி சொல்லவே வேணாம், மிகப்பெரிய லெவலில் அவர் பண்ணுவார். ஜீத்து மாதன் பற்றி சொல்ல வேணாம், அவர் தியேட்டருக்காகவே வந்து பயங்கர மூமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவார். அது இந்த படத்திலே பார்த்துருக்கோம். அப்போது இவங்க எல்லாமே அடுத்தடுத்து வர படங்களும் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை திரையரங்களை கொடுத்துட்டு வரும்போது அவர் வந்து எல்லா செக்மெண்ட்டும் கொண்டாடுவாங்க. அது நடக்க தான் போது. 2026 முடியும் போது பார்த்தீங்கன்னா 3 திரைப்படம் வெளியாகி 3 திரைப்படங்களிலும் சூர்யா சாருக்கான ஒரு பெரிய எலிவேட்டிங்கான ஒரு விஷயம் நடக்கும்போது நான் பார்க்க போகிறேன். விஜய் அவர்கள் சிஎம் ஆகிட்டாரு, கண்டிப்பாக இனிமேல் நடிக்க போகிறதில்ல. ஆனால் அந்த இடத்துக்கு போட்டி போடுறதா நிறைய நடிகர்கள் கண்டிப்பாக யோசிப்பாங்க இல்லையா, அந்த இடம் நமக்கான இடமா இருக்கலாம் அப்படின்னு. இப்போது சூர்யா சாருக்கும் அந்த ஆசை வந்துருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒன் சூர்யா அப்படிலாம் போகிறாங்க. இல்லை அவர் அப்படியெல்லாம் ஆசைப்படுற இதெல்லாம் கிடையாது. அது வந்து இந்த ஒன் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸாக ஒரு இதுவாக நடிகராக இந்த ஒன் அவர் அவருக்குன்னு தனி ஒரு யூனிக்னஸ் இருக்குது. அவருக்குன்னு ஒரு தனி உலகம் இருக்குது. அந்த உலகத்தில் வந்து தான் சம்பாதிக்கத்தை மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைப்பார். அந்த ஒன் தான் அவர். அதாவது தான் மட்டும் சம்பாதிச்சு பெரிய லெவலில் வந்து நம்பர் 1 இல்லை அப்படி கிடையாது. நான் ஒன் அப்படின்னா தனித்துவமாக ஒருத்தர் நிற்கிறார். இந்த ஒன் அப்படின்னா இந்த ஒன் மேன் ஹூஸ் இண்டிவிஜுவல், தனியான ஒரு இண்டிவிஜுவல் அவர். அதாவது எனக்கு கிடைக்கிற எல்லா தொகையும் வந்து நானே வச்சுக்க கூடாது, இந்த உலகத்துக்கு கொடுக்கணும், படிப்பு கொடுக்கணும், நிறைய விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறார்ல, அந்த ஒன்று அவர். அதில் இதுவும் வந்து முக்கியம். நான் ஜெயிக்கிறது, அடுத்த கட்டமாக வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் சொல்ல அடுத்தடுத்த கட்டம் பண்ணுறது. இப்போது இது 300 crore பண்ணுது, அடுத்து வர படம் 400 crore பண்ணுது, அடுத்து ஒரு 500 crore பண்ணால் அது ஒன்றா இருப்பாரா இல்லையா பாக்ஸ் ஆஃபீஸில்? ஏன்னா வேறு யாருமே இல்லைல்ல. ஏன் அதை ஆசைப்படக்கூடாதா? கண்டிப்பாக ஆசைப்படலாம். இட் டிசர்வ்ஸ் தட். ஹேஸ் தட் அதை எல்லா கிரெடென்ஷியலும் சூர்யா சாருக்கு இருக்குது. அந்த கிரெடென்ஷியல் இருக்குது, அவருடைய கிரெடிபிலிட்டி இருக்குது. பல படங்கள் இருக்குது அவருடைய கெரியரில். பார்த்தீங்கன்னா ஒரு 10 படங்கள் வந்து கிரெடிபிலிட்டி இருக்குது. யார் என்ன சொன்னாலும் ஒரு 10 படங்கள் நீங்கள் வந்து அவரை தவிர்க்கவே முடியாது. அவருடைய மிகப்பெரிய வெற்றி படங்கள்லாம் இருக்குது. சிங்கம் அப்படின்ற படத்தை கொடுத்து இன்றைக்கி இந்திய லெவலில் வந்து சிங்கம் சீரீஸ்னால யாருது? அது சூர்யா சார் தானே. அப்படி பல படங்கள் அவருடைய சூரியர் ரிப்போர்ட் பேசப்பட்டுட்டே இருக்கும், அவருடைய ஜெய்பி பேசப்பட்டுட்டே இருக்கும் அப்படின்னு பல படங்களை சொல்லலாம். பல ஐகானிக் படங்களை அவர் கொடுத்துட்டார். இப்போ அவருக்கு தேவைப்படுறது வந்து இந்த ஒன்னாக மாறணும். அது ஒன்னான்னா இன்னைக்கு ஆல்ரெடி ஒன்னா இருக்காரு, இந்த நம்பர் 1 மாறணும் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பு. என்னுடைய பர்சனல் எதிர்பார்ப்பு அவர் நம்பர் 1 மாறணும். நம்பர் 1 மாறணும்னா தொடர்ந்து வெற்றிகள் வரணும். இது வந்து ஓப்பன் பிளே தான். இது வந்து இவர் தான் வருவார் அவர் தான் வருவார் நம்மளுக்கு சொல்ல முடியாது. யாருக்கு அமையுதோ அது கண்டிப்பாக அமையுது. திருப்பி வந்து வார்த்தையை சொல்ல பாருங்க, யாருக்கு கரெக்டான படங்கள் அமையுதோ, அடுத்தடுத்த படம் வெற்றி அமையுதோ அவங்க வந்து அங்கே போய் நிற்பாங்க. அது யார் தடுக்கணும்னு நினைச்சாலும் தடுக்க முடியாது. ஓகேங்களா? எல்லாருமே சொன்னாங்க ஆளாளுக்கு இவர் அவருன்னு சொன்னாங்க. கடைசியில் விஜய் சார் அங்கே போய் நின்னாரா இல்லையா? என்ன சொல்கிறீங்க? அங்கே போயிட்டு தொடர்ந்து வெற்றிகளை கொடுத்து வந்தார்ல, பல காம்படிஷன் மத்தியில் கொடுத்தாரா இல்லையா, யங்ஸ் நடிகர்கள் மத்தியில். அப்படி வந்து ஒன்று போயிட்டே இருக்குது. ஸோ அப்படி வரும்போது இன்றைக்கி அந்த ஒரு இடம் வந்து கம்ப்ளீட்டாக எம்டியாக இருக்குது. இப்போது ஆப்வியஸ்லி சூர்யா சாருக்கு எல்லா தகுதியும் இருக்குது. அதுக்கான படங்கள் அமையும் போது வரிசையாக படம் அமையணும். அது வந்து ஒரு படம் அமைச்சா மட்டும் பத்தாது. அடுத்தடுத்த படங்களும் அதே மாதிரி ஒரு 4-5 படம் அமைஞ்சிச்சுன்னா யாருமே வந்து கொஸ்டினே பண்ண முடியாது. அது ஆட்டோமேட்டிக்காக அந்த பொசிஷனில் போய் உட்காந்துருப்பாரு. நம்ம கொண்டாட தான் போகிறோம். அதுக்கு எல்லா தகுதியும் மட்டும் இல்லை, அதுக்கான ஒரு என்ன சொல்கிறது, அவருடைய உழைப்பு பயங்கரமாக இருக்குது. ஒரு படத்துக்கும் அவர் கொடுக்குற உழைப்பு, ஒரு படத்துலையும் வந்து அவர் கொடுக்குற அந்த சக்ஸஸை வந்து எப்படி மக்கள் மத்தியில் செலிப்ரேட் பண்ணுறதும், மக்களுக்காக செலிப்ரேட் பண்ணுறதும், இதெல்லாம் வந்து சூர்யா சாருடைய அற்புதமான ஒரு குவாலிட்டிஸ். அதுக்கு வெல் டிசர்வ்ஸ் த என்டையர் ரெகக்னிஷன் நான் சொல்லுவேன். இந்த ஒரு வெற்றிகள், இந்த ஒரு பொசிஷன் எல்லாமே டிசர்வ்ஸ், ரியலி டிசர்வ்ஸ். அதனால் அடுத்தடுத்த கட்டம் பார்க்கலாம். இன்னும் நிறைய வழி இருக்குது, நிறைய படங்கள் இருக்குது. அது பிறகு பேசலாம். ரொம்ப நன்றி சார். சினிமா சார்ந்து பல விஷயங்களோட வந்து தொடர்ந்து கொடுக்கணும். மிக்க நன்றி சார். தேங்க்யூ.